ஓம் நம சிவாய திருஷ்டபலம். ஞான கைலாயம் அகிலிங்க நந்திமலை தருமபுரி சேர்க்குது. ஓம் சர்வசக்தி ஓம் சர்வஞான குபேர கைலாசநாதன் மலை மீது அமர்ந்திருக்கிறது. எனவே இங்கே வந்து தீபம் திருவண்ணாமலை போல தீபம் மேலே வச்சுருக்கேன். 2021 தீபம் வச்சுருக்கேன். இப்போ வர்றது வந்து 4ஆம் ஆண்டு தீபம். அதாவது வந்து அது வந்து ஞான தீபம். இந்த மலையே ஞான கைலாயம். இது உலகத்தில் வந்து கைலாயம் என்பது சைனாவில், அதுக்கடுத்து கைலாயம் என்ற பேரில் வந்து பார்த்தால் அது இங்கே தான் இருக்குது. அது ஞான கைலாயம். மனிதர்கள்லாம் வந்து பிறக்கிறது வந்து சிவனுக்குள்ளது தான் வருது. வாழ்கிறதும் சிவனர்களால் தான் வாழ்ந்தாகணும். அது மீண்டும் அந்த ஜீவனெல்லாம் சவம், சவம் என்றால் பிணம், சவமாகிவிட்டால் மீண்டும் வந்து அந்த சிவத்தை தான் போய் அடையணும். அதுக்கு வந்து பார்த்தால் இறைவனோட முழு அருளாசி இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் புலோக வாழ்க்கையை மனிதனால் கடக்கவே முடியாது. கடக்க முடியாது என்றால் அவனால் கடைசி வழி வாழவே முடியாது. புரிகிறதா? எனவே அதுக்கு இறைவனோட முழு ஆசீர்வாதம் வேண்டும். அதற்காக பார்த்தால் என் அம்மையப்பன் அருளாசி எப்படி வரும் என்றால் யார் குடியும் கெடுக்கக்கூடாது. புரிகிறதா? யாரையும் ஏமாற்றக்கூடாது. யாரையுமே தரக்குறைவாக நாம் வந்து பேசக்கூடாது. கண்களால் அவர்களை கேவலமாக ஏற்ற இறக்கமாக பார்க்கக்கூடாது. நம்மை ஒருவன் மதித்து வந்து நம்மை கும்பிட்டாலோ இல்லை வணக்கம் செய்தாலோ அதற்கு பதிலுக்கு நாமும் வணக்கம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் மற்றவர்கள் நம்மை மதிக்கும் அந்த அந்தஸ்திலிருந்து குறைத்து கீழே பிச்சைக்காரனாக ஆக்கி விடுவான் இறைவன். கடைசியில் நம்மளை தெரு நாய் கூட நம்மளை வந்து வணக்கம் வைக்காது, அந்த நிலையில் ஆக்கிடுவான். அது போல இருக்க ஐயா. எனவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 22வது கிரிவலம் வந்து இன்றைக்கி வந்து செய்கிறோம், பௌர்ணமி அன்னதானம் போட்டு. அதனால் பார்த்தா இன்றைக்கி பொருள் கொடுத்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19/8/2024. பொருள் கொடுத்தவர்கள் பார்த்தால் வந்து குமாரையா சென்னை, அப்புறம் வந்து புவனேஸ்வர், பிறகு வந்து கோவிந்தராஜ் வந்து நம்ம புறத்தூரில் அடியனோட வீட்டு பக்கத்தில் இருக்கின்றார், வந்து முருகனுடைய மகன். பிறகாக வந்து இவர் நம்ம முருகன் பாத்திரை கடைக்காரர், டிஎம்சி மளிகை கடை. வினோத் வந்து பார்த்தா ராயகோட்டை வந்து சஜிலப்பட்டி ராயகோட்டை வந்து அவரெல்லாம் தக்காளி மார்க்கெட்டுக்கு அந்த பக்கத்தில் உள்ள அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பிறகாக பார்த்தாலும் வந்து பாலக்கோட்டிலே வந்து நம்ம ரயில்வே கேட்டு கார்னரு, புதூர் ரயில்வே கேட் கார்னரில் வந்து பார்த்தா ஒரு பேக்கரிக்காரரு. பிறகாக வந்து முருகன் பாத்திரை பக்கத்தில் ஒரு பேண்ட் ஸ்டோர், பெரிய பேண்ட் ஸ்டோர் இருக்காரு. அதன் பிறகாக மாதேஷ் பூ கடைக்காரர். அப்புறம் வந்து டிஎம்சி பக்கத்தில் ஒரு ஆட்வர்ஸ் வச்சிருக்காரு ஒருத்தர், ஒரு ஐயா. அவர் போன முறையும் வந்து பார்த்தா பருப்பு வாங்கி கொடுத்தாரு. ஐயா பேர் தெரியல எனக்கு, அது ஒன்றும் இல்லை. அவர் வெள்ளிச்சந்தனாலே எல்லாருமே தெரிஞ்சவங்க எல்லாருக்கும். அவர் வந்து பார்த்தால், எனவே வந்து பார்த்தால் எந்த முறையும் வந்து பார்த்தால் அவர் வந்து ஏதோ எண்ணெய் ஏதோ வாங்கி கொடுத்தாரு என்று. அதாவது என்றால் ஒவ்வொரு நாள் என்ன முடியுமோ அதை செய்வாங்க அவங்க. அதுபோல் வந்து புவனேஸ்வர், அப்புறம் வந்து பார்த்தா வானத்தை போல சீரியல் வந்து பார்த்தா சென்னையிலே வந்து வருகிறது சன் டிவிலே. அதனுடைய மேனேஜர் வந்து சிவகுமார் என்று ஒருவர் இருக்கின்றான். அவன் அதன் பிறகாக வந்து ஆறுமுகவினுடைய பிரதர் ஒருத்தன் வந்து பாலக்கோட்டில் இருக்கின்றான். அவனும் அடியனு உடனே தொண்டு செய்யக்கூடியவர்கள் எல்லாம். எனவே இது போன்ற வந்து நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஐயா வந்து. அப்புறம் பாலக்கோட்டில் வந்து சஞ்சய், அவங்களாம் அந்த பாத்திரம் வாங்குறதுக்கெல்லாம் என்ன படம் வந்து பார்த்தா கொடுத்தாங்க. வந்து பாத்திரம் வாங்கியிருக்கோம், பெரிய அண்டா வாங்கியிருக்கோம். அதனால தான் வந்து என்னென்னா வேணா வாடகை பாத்திரம் எட்டு வந்து எங்களால் கீழே எட்டு போகிற முடியும், என்னால் காரில் சுற்றி பயங்கர என்ன இதாகிடும். அதனால் பாத்திரம் வாங்கணும். அதுக்கெல்லாம் பார்த்தா அந்த வந்து சஞ்சய், பிறகாக வேலு இன்னும் ஒருத்தர் வந்து டிராக்டர் மெக்கானிக், 2 பேருமே டிராக்டர் மெக்கானிக் தான். அப்புறம் பாரி, அப்புறம் வந்து மூர்த்தி, அப்புறம் வந்து அப்புறம் இதில் கிருஷ்ணகிரியில் வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருக்குது காட்டமட்டி கோயில் பக்கத்தில். அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டலோட வந்து மெயின் கண்ட்ரோலர் ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சாப்பிட்றீங்களா? புரிகிறதா? பிறகு மாரிமுத்து என்று வந்து இளங்காலப்பட்டி, அவர் பெங்களூர் இருக்கின்றார். அவர் பில்டிங், அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவர், அவர் பில்டிங் கட்டுறவர். அது போன்ற கணக்கில் நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து சில பேர் வந்து பார்த்தா ஒரு மாதம் என்ன பண்ண கொடுக்க முடியும், சில பேரால் கொடுக்க முடியாது. ஆனாலும் கொடுக்குற பேரெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து கொடுக்குற பேர் எல்லாரையும் சொல்லணும் இல்லையா நம்ம இதில் வந்து, அதுக்காக தான் எல்லாரும் பேரும் சொல்லிட்டு இருக்கேன். எனவே பார்த்தீர்கள் என்றால் இந்த அன்னதானத்திற்கு வந்து பொருள் கொடுப்பவர்கள் வந்து அனைவரும் குடும்பத்திற்கும் வறுமையே வராது. புரிகிறதா? என்றால் இறைவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் யார் சாப்பாடு கொடுக்குறார்களோ அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் குபேரேஸ்வரன் மேலே இருக்கிறது. பெருமாளுக்கே வந்து திருப்பதியில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து பத்மாவதி கல்யாணம் பண்ணுறதுக்கு கடன் கொடுத்தவர், காசு கொடுத்தவர் குபேரேஸ்வரன் தான். அந்த குபேரேஸ்வரன் தான் மேலே இருக்கின்றார் ஐயா. எனவே ஓம் சர்வசக்தி ஓம் சர்வஞான குபேர கைலாசநாதன், மேலே வீரபத்ரகாளி வீரபத்ரர், அப்புறம் வந்து நாக வாசிக்கு ஆதிசேஷன் நாக கங்காதீஸ்வரின் அம்மை அப்பன் அங்கே இருக்கின்றார் லிங்கம். இப்பொழுது வந்து யமலிங்கம் வைக்க போகிறோம். அதன் பிறகாக வந்து ஓம் சர்வசக்தி ஓம் சர்வஞான குபேர கைலாசநாதன் வந்து ஒயிட் மார்பல் லிங்கம் ராஜஸ்தானில் ஆட செய்திருக்கிறேன். அதெல்லாம் வந்து மேலே கொண்டு வந்து அந்த நந்தி மலையில் நந்தி தலைமையில் வைக்க வேண்டும்.
திருவண்ணாமலை போன்ற மிகப்பெரிய தீபம் வந்து வைத்திருக்கின்றேன். அது இப்போது 4ஆம் ஆண்டு வருகிறது. எனவே இதற்கும் வந்து முடிந்த அளவுக்கு தாங்கள் எல்லாரும் வந்து தீபத்தன்றைக்கு இதை யூடியூப்ல பார்ப்போம். எல்லாருமே தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு வெள்ளிச்சந்தை பிக்கநெல்லி மலை இது. இங்க எல்லோருமே மலைக்கு வந்து விடலாம். வந்தாலே போதும் வந்து இந்த மலையில தீபத்திற்கு தாங்களே தாங்கள் கைகளால் எண்ணெய் நெய் எது வேண்டுமானாலும் ஊற்றலாம். திரியெல்லாம் ஊற்றலாம். திரியெல்லாம் எடுத்து வந்து வரலாம். எனவே தாங்களால் முடிந்த அளவுக்கு எண்ணெய் கொண்டு வந்து கொடுக்கலாம். அப்படி எல்லாம் வந்து தாங்கள் அந்த தொண்டுகளை செய்யுங்களைய. இறை தொண்டு செய்வோன் மட்டும்தான் இறைவனை அடையவே முடியும். இல்லை என்றால் இறைவனை அடைய எவனாலும் முடியாது. அப்பேற்பட்ட வந்து அந்த ஞானமலை தான் இது. யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணல, பிள்ளை பிறக்கல, இல்ல வீடு கட்டல, இல்ல வந்து பார்த்தா செய்வினையாளருக்கு பயந்து இருக்காங்க, பேய் பிசாசு பிடிச்சிருக்குன்னா எதுவா இருந்தாலும் நமச்சிவாயத்துக்கிட்ட வந்து போன் பண்ணிட்டு வாங்க. 6380084253 9677518561 இந்த நம்பருக்கு போன் பண்ணிட்டு வாங்க. நமச்சிவாயம் பூஜை பண்ணி உங்களுக்கு ஆட்சி வழங்கி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் அப்பன் தீர்த்து வைப்பான். நமச்சிவாயம் என் நம்ம இப்படி கைலாயம் ஆதிசிவ சக்தி. எனவே அனைவர்களுமே வந்து தூய உள்ளத்தோடு இங்க வந்து பூஜை செய்யணும். அப்படியே வந்து கெட்டவர்களாக அந்த மலைக்கு வந்தால் கூட சிவனுக்கு பூஜை செய்து அடியேனிடம் ஆசி பெற்று சென்று விட்டால் மற்றவன் கூடிய கெடுப்பதை எவன் ஒருவன் மொத்தமா விடுகிறானோ அவன் குடும்பத்திற்கு அழிவே கிடையாது. இது 100% உண்மை. நமச்சிவாயம் சொல்வது. சாமி கிட்ட வந்து ஆஜாதம் வாங்கிட்டு போயிட்டு எப்படின்னா வந்து நல்லான பிறகு சாமியை மறக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தாக்க என்ன பண்ண எல்லாருமே பழைய பிடிக்க நான் தான் பெரியாள் நினைக்கிறது. அப்படிலாம் பண்ணா சிவனுக்கு கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும், படைக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். பிறப்பதும் காப்பதும் அழிப்பதும் அனைத்துமே என் அப்பன் ஆதிசிவன் சக்தி தான். ஆனா எல்லாம் சிவனுக்கு தெரியும். அதனால பையா முடியும் ஐயா. அதனால வந்து அனைவருமே வந்து சிவனுடைய பிள்ளைகள் தாங்கள் எல்லோருமே அதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா எல்லாருமே கிடையாது. இங்க இருப்பவர்கள் எல்லாருமே சிவன் பிள்ளைகள் தான். தாவர இனம், விலங்கினம், மனித இனம் 3 வகையான உயிரினங்கள் இந்த பூலோகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர் மட்டும்தான் வந்து இந்த அனைத்தையுமே ஆளக்கூடிய சக்தியை வந்து ஆண்டவன் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கின்றான். அதுதான் ஆறறிவு. ஒரு ஏன மனிதனை ஆள முடியாது. ஒரு ராஜ்யனாக வந்து மனிதனை ஆள முடியாது. எதுவா இருந்தாலும் மனிதன் சொல்ற மாதிரி தான் கேட்கணும். அதுதான் மனிதன். அந்த மனிதனை வைத்துதான் இறைவன் வந்து இந்த 14 லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான் சிவன். அப்பேற்பட்ட சக்தி தான் பிரம்மாண்டமான இறைவன் படைத்தது. அந்த பிரம்மாண்டமான மானிடர்கள் அந்த மாநில படைத்ததால் சிவனுக்கு வந்து பிரம்மாண்ட நாயகன் என்று பெயர். எனவே பார்த்தால் இவரெல்லாம் வந்து பார்த்தா சென்னையில இருந்து ஒரே ஒரு அதாவது என்னைக்குமே எதுவுமே நான் போயிட்டு அவர் போன் பண்ணி கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. கிளம்பி குமாராய் வந்துட்டு இருப்பாரு. புரியுதா? அத்தனை துண்டுகள் ஒவ்வொரு முறையும் செஞ்சுட்டு இருக்கிறவர். இவங்க எல்லாம் வந்து வினோத்து நிறைய பேர் இருக்காங்க. வந்து முருகன் பார்த்துட எல்லாருமே சொல்றேன். என் கூட இதுவரை தொண்டு செய்யற அத்தனை பேர்களுமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் எல்லாரும் பேர் டக்குன்னு வராது இந்த வீடியோவில் இவ்வளவு முடிக்க முடியாது. ஏன்னா உலகம் முழுக்க பக்தர்கள் எல்லாரும் பேர் எப்படி சொல்லி முடிக்கும் இந்த வீடியோவில். அதனால தான் கொஞ்சம் சொல்கிறேன். அதனால் வந்து சொல்லாத யாரா பேர் இருந்தால் கூட அதை பற்றி இது பண்ணிக்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு தானே இருக்கேன். எனவே அப்படி இருக்கையா எல்லோரும் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமச்சிவாயத்தை நீங்கள் எங்கேருந்து நினச்சா கூட போதும். நம்ம இப்போ வந்து பார்த்து நீங்கள் நினச்சினாவே இந்த உருவத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பா. அதே போல் உங்களோட பிரச்சனை அங்கேயே சேர்ந்துடும். பெங்களூரில் பெருமாள் சிலைக்கு என்ன கொண்டு போயிருக்காங்க. அங்கே வந்து அந்த சிலைக்கு காசு இல்லை. அதுக்கு வந்து பூஜை பண்ண ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சு சிலையெல்லாம் அடியன் தான் ஃபுல்லாக தூக்கி எல்லாம் வச்சதுலேருந்து இப்போ வரலையும் காசு வர வச்சு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணது நமச்சிவாயம் தான். யூடியூப்பில் பாருங்கள் எல்லாருமே வந்து சிவச்சந்திரன் பிசிஆரில் அது எல்லாமே தெரியும். வேர்ல்டு ஃபேமஸ் அது. அது நமச்சிவாயம் தான் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? இப்போ ஜனவரி மாதம் கூட ஐயா நாங்களாம் குமரையெல்லாம் போயிட்டு வந்தோம். அதுக்கு முன்னே போயிட்டு எப்படின்னா போன வருஷம் வந்து அதை போன வச்சு அடுத்த முறை போனோம். ஆமாம். அது இப்போ இந்த கொடைக்கு வேற என்ன பண்ண ஃபோன் பண்ண காசு இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் எங்கேருந்து. ஆனால் நான் எங்கேருந்து இருந்தாலும் சரி என்கிட்ட ஃபோனில் ஆசி கேட்டால் கூட அவங்களுக்கு அந்த ஃபோனில் ஆசி பண்ணாலே அங்கே அவங்களோட பிரச்சனை தீரும். என் அப்பன் சிவனே அவதாரமாக சக்தியை வந்திருக்காங்க. சும்மா என்ன பண்ண சோத்துக்காக என்ன பண்ண வந்து கிடையாது. சிவன் நடிப்பது வந்து பார்த்தா எல்லாம் விட்டுட்டு எப்படின்னா வந்து பார்த்தா இறைவன் வந்து பார்த்தா குழந்தை ஜென்ம அவதாரமாக வந்து இறைவன் இந்த தொண்டை செஞ்சுட்டு இருக்கான். புரியுதா? சும்மா என்ன பண்ண வந்து பார்த்தாக்கா அங்கே எதுக்காக வர கிடையாது அங்கே இறைவன் வந்து. அதனால் நீங்கள் எங்கேருந்து நினைத்தாலும் இறைவன் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பான். அதாவது என்னை வந்து நேர்லேயே லிங்கத்திலேயே வடபழனியில் முருகன் கோயிலில் வந்து பார்த்தா லிங்கத்தில் வந்து நேர்லேயே காட்சி காண்டிருக்கான் ஒருத்தன். அப்படியே சிவன் கும்பிட்டுருக்கான். லிங்கத்துலேருந்து அப்படியே இந்த உருவம் தெரிஞ்சிட்டு இருக்கு ஒருத்தனுக்கு. அங்கேருந்து ஃபோன் பண்ணா ஒருத்தன். ராய்கோட்டில் பார்த்தினாக்க வந்து சொன்னல உங்கள்கிட்ட அந்த இது என்னது பாஞ்சாலி அம்மன் கோயிலில் கேட்டியா அவங்கள? கேட்கல. என்ன பண்றாங்க வந்து சொன்னாங்களா? அவர் பார்த்தா என்ன பண்ண பெருமாள் கோயிலுக்கு என்ன கூட்டு போயிருக்காங்க நமச்சிவாயம். அதான் யார் அந்த இவன் கூட்டு போறான் கார்ல கூட்டு போறாங்க பெருமாள் கோயிலுக்கு. அது ஒரு முறை அது கூட்டு போகும்போது பாத்தீங்கன்னாக்க அந்த ராய்கோட்டில இருந்து சூளகிரி போற வழியில பார்த்தா ஒரு ஊருக்கு வெளியில ஒரு சிவன் கோயில், திரௌபதியம்மன் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அங்க போய் நின்றுருக்கேன். அந்த திரௌபதியம்மன் கோயில இருக்கிற ஒரு அதை போனோடனே சிவன் கோயில பூஜை பண்ணிட்டு நின்றுருக்கேன். அப்போ என்ன பண்ண எல்லா மக்களும் வந்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த துரதியம்மன் கோயில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு. அவர் என்னவா இருக்காரு கோயில்? அவர் கோயில் பூஜாரி. இல்ல இன்னொருத்தர் இதா இருக்காரு தர்மகர்த்தா கவுண்டர் இருக்கிறாரு. இன்னொருத்தர் வெள்ள வயசுல மெல்லிசா இருப்பார்ல. அவரு கனவுல நான் வந்து போறதுக்கு முன்ன ஒரு வாரத்துக்கு முன்னே அப்ப இதே ஊருக்குள்ள போய் காட்சி கொடுத்து அவனை காட்சி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நான் போன பிறகு அவர் வந்து பார்த்தாக்க லைன்ல வராரு எல்லாரும் கூட. 4 மணிக்கு போனா நைட் 8-9 மணி ஆயிடுச்சு எனக்கு அங்கேயே கோயில பூஜை ஆச்சரியம் பண்ணுறதுக்குள்ள.
நான் எங்கே பெங்களூர் போகிறது, அதுக்கப்புறம் தான் அடுத்த நாளையில் நான் எப்போ போனேன்னு தெரியல எனக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி நேரில் என் அப்பன் வந்து பார்த்தா வந்து கிட்ட வச்சு சொல்கிறார், லைனில் வந்துட்டு கிட்ட சொல்கிறார் என்கிட்ட, சாமி போன வாரம் எனக்கு நேரில் வந்து காட்சி கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ நான் நேர்லேயே வந்துட்டீங்கிறது நான் நினச்சே பார்க்க முடியல என்னால் அப்படின்றாரு. அது 1 2 கிடையாது, எத்தனையோ வந்து புரிகிறதா. அதனால் வந்து ஐயா சொல்லிகிட்டே இருக்கலாம், டைம் இல்லை. எனவே அனைவர்களுமே சிவனை வழிபட்டால் அந்த ஜீவனை நம்மைப்பன் வந்து அடையிறதுக்கு உண்டான வந்து அந்த ஞானத்தையும் கொடுப்பாரு. உலகத்தில் வாழ்றதுக்கு குபேர அந்தஸ்து பணம், அந்த பணம் கொடுக்குறவன் சிவன் தான், குபேரேஸ்வரன் கோடீஸ்வரன். ஒரு வீட்டில் பொண்ணு கடை தான் என்ன சொல்லுவான், என்னப்பா கோடீஸ்வரன் வீட்டில் பொண்ணு எடுத்துடாமான்னு சொல்லுவாங்கல்ல, பிச்சைக்கார வீட்டில் பொண்ணு எடுத்தான்னு சொல்கிறான். அந்த கோடீஸ்வரன் சிவன் தான். குபேர அந்தஸ்துன்னா என்ன தெரியுமா, குபேர சம்பத்துன்னா அவன் அம்பானி, அவன் தான் குபேர அந்தஸ்து சம்பத்துன்றது. புரியுதா. கோடீஸ்வரன் வாழ்றது ஜெனரல் வாழ்க்கை, குபேர சம்பத் என்பது அம்பானி. அது போன்ற வாழ்வு இருக்குது இந்த பூலக வாழ்வில், இன்பங்கள் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அம்பானி மாதிரி இருக்கிற பணக்காரங்களுக்கெல்லாம் என்ன பண்ண, முதல் மந்திரி இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தா கஷ்டம்னா என்னென்னு தெரியாது. முதல்ல அவங்களுக்கு மழை பெய்யலைங்க இல்லைங்க வந்து எது விளையலனாக்கா அவங்களுக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து குபேர அந்தஸ்தான வாழ்வு, அதை கொடுப்பவன் இறைவன். அந்த மோடி பிரதம மந்திரி எவனா இருந்தாலும் சரி, எல்லாருமே மனுஷன்தான், பிச்சை எடுக்கணும். ஆனால் எப்படின்னா அவன் செய்த பாவத்திற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றான், கொடுக்கின்றான் இறைவன். அவன் செய்த நன்மைக்கு சிவனுக்கு தொண்டு செய்யறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் தர்மம் கை நீட்டுறவனுக்கெல்லாம் தர்மம் கொடுக்குறவனுக்கும் மற்றவனை மதிச்சவனுக்கும் வந்து பார்த்தாக்க மற்றவர்கள் மதிக்கிற அளவுக்கு ஆண்டவன் செல்வத்தை கொடுத்து இவனை உயர்த்த நிலையில் வைத்து விடுகின்றான் இறைவன். அதுதான் வந்து கைலாயம் ஆதிசிவ சக்தியோட வந்து அற்புதமே. அதை நம்மைப்பன் சொல்கின்றான் ஐயா. எனவே இதை பார்க்கும் அனைவர்களும் கண்டிப்பாக ஞான கைலாயமலை வந்து அனைவருமே வந்து அந்த தொண்டு செய்யுங்க. 6380084253 9677518561 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க. எல்லாரும் வந்து பார்த்தா இப்போ குமாரையை வந்து பார்த்தா ஆண்டுதோறும் என்ன பண்ணால் வந்து சென்னையில் நான் அன்னதானம் போட்டிருப்போம், இங்கே வந்து பார்த்தா புல்லட் ரைஸில் போடுறோம், இங்கெல்லாம் பார்த்தா பிரியாணி ரைஸில் தான் ஆச்சு அன்னதானம் போடுவோம். நான் ஃபஸ்ட்டு சாப்பாடு அன்னதானம் போடணும்னு சொல்லும்போது இவர் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே பார்த்தா என்ன பண்ண, அவர் எங்கிட்ட காசு கேட்கல, எதுவும் கேட்கல, 10 கிலோ ஆயிடுச்சு பிரியாணி ரைஸை வாங்கிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு என்ன பண்ண வந்து 8 ரூபா சாமின்ட்டாரு. அந்த மாதிரி தொண்டு செய்யக்கூடியவரெல்லாம். ஆனால் அவரெல்லாம் எத்தனை சிறுவனுடைய வந்து அற்புதங்கள் அடைஞ்சிருப்பார் தெரியுமா. நமச்சிவாயம் கூட இருந்து சிவனுடைய அற்புதங்கள்னா தன்னுடைய வேலை வந்து நடக்காத வேலை எப்படி நடக்கும், நமக்கு வர பிரச்சனை எப்படி நம்ம விட்டு ஓடும், அது எல்லாமே அனுபவிச்சு கூட இருந்ததுனால அந்த மாதிரி சிவத்தொண்டின் பொருள் அது மாதிரி. ஏன்னா இப்போல்லாம் நிறையா இந்த மாதிரிலாம் கூட இப்போ தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நமச்சிவாயம் யாருன்னு தெரியும் அவங்களுக்கும். அதனால் அது மாதிரி விஷயம் இருக்குது ஐயா. நமச்சிவாயம் என்ன சொல்கிறீங்க ஐயா? ஓம் நமச்சிவாயம். சென்னையில் லக்ஷ்மி ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பில்டராக இருக்கேன். சாமி வந்து ஒரு 20 வருஷமாக சாமி எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஆன்மீகத்தில் 20 வருஷம் முன்னாடி இருந்து அவர் இருக்கார். எனக்கு 20 வருஷமாக பழக்கம். அவர் எது சொன்னாலும் நான் தட்டாமல் உடனே செஞ்சுருவேன். ஏன்னு கேட்டால் அவரால் நான் நிறைய பல நன்மைகள் அடைஞ்சிருக்கேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும், சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. அது மாதிரி அவர் சொல்கிறது அனைத்தும் உண்மை. அவர் எது சொல்கிறாரோ இதை வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் பக்தர்களும் அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி செய்யுங்க. பாவத்தை செய்யாதீங்க, புண்ணியத்தை தேடுங்க. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், இல்லை பக்கத்தில் கோயிலுக்கு நாங்கள் அன்னதானம் பண்ணுங்கள், இல்லை எங்கள்கிட்ட சாமி நம்பருக்கு ஃபோன் பண்ணி அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சது கொடுங்க. மாதம் பிரகாசத்துக்கு